வணக்கம். சன்யூஸின் 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா தினேஷ்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசின் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப மடிக்கணினி அல்லது லேப்டாப் எனப்படும் கைக்கணினி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் 15 நாட்கள் வரை விடுப்பை சரண்டர் செய்து பணப்பலன் பெறலாம் எனவும், மகளிர் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் 1% சலுகை வழங்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தமிழ்நாட்டில் மித அதிவேக ரயில்வே அமைப்பான மண்டல விரைவு போக்குவரத்து அமைப்பை உருவாக்க ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் புதிய வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று மாலை 5 மணியளவில் கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ளது. இந்தியா, இலங்கையில் இருந்து சுமார் 10,000 பேர் இந்த விழாவில் பங்கேற்க உள்ளனர். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கார்த்திக். இனி ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். செய்திகளில் தொடர்ந்து சிறிய இடைவேளை. தொடர்ந்து முதன்மை செய்திகளை பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன்யூஸ் தொலைக்காட்சியுடன்.